வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான மிக முக்கிய குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் பெரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாக இருக்கிறது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து இருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெண்கள் ஆர்வமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து வருவதாகவும் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் எனவும் கூறியிருக்கிறார். குறிப்பாக விடுபட்ட பெண்கள் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என்றும் தகுதியானவர்களாக இருப்பின் விடுபடாமல் அவர்கள் இந்த திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என கூறியிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்திருக்கும் இந்த தகவலை பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அப்டேட் விரைவில் வெளியாகும் என்பது உறுதியாகி உள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். வரும் செப்டம்பர் 15ஆம் தேதியுடன் 2 ஆண்டுகள் நிறைவு பெற்று 3வது ஆண்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பயணிக்க உள்ளது. இதன் சிறப்பை குறிக்கும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான மிக முக்கிய அப்டேட் அரசு தரப்பில் இருந்து வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது வரை 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். புதிய பயனாளிகள் சேர்ப்பது தொடர்பான பணிகளை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, மகளிர் நலன், வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருகின்றனர். விண்ணப்பங்கள் பரிசீலனை, பயனாளிகள் தேர்வு உள்ளிட்டவை நடந்து கொண்டிருப்பதாகவும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒருங்கிணைந்து பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அது தொடர்பான இறுதி பட்டியல் தயாரித்த பிறகு யாரெல்லாம் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட இருக்கிறார்கள் என்ற விவரம் பயனாளிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக இறுதி பட்டியல் தயாரித்து அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். இறுதி பயனாளிகள் முடிவான பிறகு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டியிருக்கும் என்ற கணக்கீடுகள் எல்லாம் நிதித்துறை முடிவு செய்து அதன் பிறகு இறுதி முடிவு முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்படும். அதன் பிறகு புதிய பயனாளிகளுக்கு எப்போது முதல் 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பார். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு பொங்கல் பரிசாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது தீபாவளி பரிசாக அறிவிப்பும் பொங்கல் பரிசாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பணமும் இருக்கலாம் என்று மக்கள் மத்தியில் இப்போது எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் மற்றுமொரு குட் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் கொடுத்த உங்களுடைய மனுக்களின் நிலை என்ன என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய செல்போனில் செக் செய்வது எப்படி என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசு ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களின் கோரிக்கை மனு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கும் 10,000 இடங்களில் ஊரக பகுதிகளை பொறுத்தவரை 15 துறைகளின் வாயிலாக 45 சேவைகளும், நகர்ப்புறங்களை பொறுத்தவரை 13 துறைகளின் வாயிலாக 43 சேவைகளும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது. காலை 9 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்று வரும் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு, இறப்புச் சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா, சிட்டா உள்ளிட்டவற்றிற்கான மனுக்களை மக்கள் அளித்து வருகின்றனர். மக்கள் வழங்கும் மனுக்கள் மீது அதிகபட்சம் 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்திருக்கும் நிலையில் இதுவரை நடந்த முகாம்கள் மூலம் லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து உள்ளது. மக்களுக்கு எந்தெந்த பகுதியில்
முகாம்கள் நடைபெறுகின்றன. இந்த முகாம்களில் என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பன உள்ளிட்ட விவரங்களை மக்கள் எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் ஒரு பிரத்யேக இணையதளத்தையே தொடங்கி இருக்கிறது. இந்த இணையதளத்தின் மூலம் உங்களுக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பெற முடியும். உங்கள் பகுதியில் எங்கு முகாம் நடைபெறுகிறது என்பதை இந்த ஒரு இணையதளத்தில் தாராளமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல உங்களுடைய மனுவின் நிலையை அறிந்து கொள்வதற்கான வசதியும் தற்போது சேர்க்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் மனுக்களின் நிலையை தெரிந்து கொள்ள நீங்கள் முதலில் இந்த ஒரு பக்கத்தில் சென்று தங்களின் மனுவின் நிலையை அறிய என்ற பகுதியை கிளிக் செய்யுங்கள். இதையடுத்து திரையில் தோன்றும் ட்ராக் கிரீவன்ஸ் என்ற பகுதியை கிளிக் செய்யவும். ஏற்கனவே உங்களுக்கான பயனர் பகுதியை உருவாக்காதவராக நீங்கள் இருந்தால் புதிய பயனராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். எனவே நியூ யூசர் சைன் அப் என்ற பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து உங்களுடைய பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை உள்ளீடு செய்து சமர்ப்பித்தால் அந்த எண்ணிற்கு OTP வரும். அந்த எண்ணை பதிவு செய்து சமர்ப்பித்தால் உங்களுக்கான பயனர் பகுதி இணையதளத்திலேயே உருவாக்கப்படும். பின்னர் மீண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை கொடுத்து நீங்கள் லாகின் செய்து கொள்ளலாம். இதையடுத்து உங்களுக்கான கோரிக்கை நிலையை எப்போது வேண்டுமானாலும் லாகின் செய்து உங்களால் பார்வையிட முடியும். அதன்படி கோரிக்கை, நிலுவையில் உள்ள கோரிக்கை, முடிவுற்றவை, காத்திருப்பில் இருக்கும் கோரிக்கை, காலதாமதம் உள்ளிட்டவைகளை உங்களால் ஆன்லைனிலேயே அறிந்து கொள்ள முடியும். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பித்த குடும்ப தலைவிகளுடைய விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுப்ப கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அதிரடியாக உத்தரவிடப்பட்டு உள்ளது. அதாவது இந்த உரிமை தொகை திட்ட விண்ணப்பங்களை மொபைல் போன் வாயிலாகவே சரிபார்த்து அனுப்ப கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உரிமை தொகை பெறுவதற்கு மாநிலம் முழுவதும் உள்ள மகளிர் பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் இதற்கென தனி கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. அதன்படி இதுவரை லட்சக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டு உள்ளன. சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரலில் நடைபெற உள்ளதால் விண்ணப்பிக்கும் மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை வழங்க அரசு திட்டமிட்டு உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட மனுக்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் சரிபார்ப்பு பணிக்கு வழங்கப்பட்டு உள்ளது. மனுக்களை சரிபார்த்து விரைந்து வழங்கும்படி வருவாய்த்துறை செயலாளர் அலுவலகத்தில் இருந்து அறிவுறுத்தப்பட்டு இருந்தது. ஆனால் பல கிராமங்களில் மனுக்கள் சரிபார்ப்பு பணிகள் இன்னும் முடியவே இல்லை. உரிமை தொகை திட்டத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா வரும் 15ஆம் தேதி நடக்க உள்ளது. அதற்குள் புதிய பயனாளிகள் குறித்த அறிவிப்பை வெளியிட அரசு திட்டமிட்டு உள்ளது. எனவே காலம் தாழ்த்தாமல் மொபைல் போன் வாயிலாகவே பயனாளிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை சரிபார்த்து அனுப்ப கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டு உள்ளது. இதையடுத்து மொபைல் போன் வாயிலாக விண்ணப்பங்களை சரிபார்த்து அனுப்பும் பணிகளில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் தமிழகத்தில் வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி ரேஷன் அட்டை திருத்த முகாம் நடைபெற இருக்கிறது. ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல், பெயரை நீக்குதல் உள்ளிட்ட சேவைகளை தமிழ்நாடு அரசு வழங்க உள்ளது. நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நியாய விலைக் கடைகளில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் பல கோடி குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, இயற்கை பேரிடர் காலங்களில் உதவித்தொகை போன்ற பல சலுகைகள் கிடைக்க ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக உள்ளது. அதாவது இதேபோல தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற ரேஷன் அட்டை முக்கிய அடையாள அட்டையாக உள்ளது. எனவே ரேஷன் அட்டை பெற பல லட்சம் பேர் விண்ணப்பித்து காத்துள்ளனர். இதையடுத்து விண்ணப்பத்தின் உண்மை தன்மை ஆராய்ந்து புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்க்க, திருத்தம் செய்ய, முகவரி மாற்றம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் அலுவலகத்திற்கு தினம்தோறும் அலைய வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் வாரத்தின் 2வது சனிக்கிழமை ரேஷன் அட்டை திருத்த முகாமை நடத்தி வருகிறது. அந்த வகையில் வருகிற சனிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றம் செய்தல், புதிய உறுப்பினர்களின் பெயரை சேர்த்தல், பெயரை நீக்குதல், தொலைபேசி எண் மாற்றுதல், தொலைபேசி எண் பதிவு செய்தல், புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல், நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட சேவைகளை இந்த முகாமில் நீங்கள் எளிமையாக பெறலாம்.
இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்க முடியாமல் சிரமப்படும் முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்ற நபர்களுக்கு அரசு தரப்பில் சிறப்பு அங்கீகாரச் சான்று வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வருகிற சனிக்கிழமை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர், வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளில் அப்டேட் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டு உள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. நன்றி மக்களே.